ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 8ஆம் வகுப்பு பயிற்சி 1.3ல் முதல் கொஸ்டின் பார்க்கலாம். -5/7 மற்றும் 8/9 ஆகிய விகிதமுறு எண்களுக்கு கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான அடைவு பண்பினை சரிபார்க்கவும். நமக்கு இங்கே 2 விகிதமுறு எண் கொடுத்துருக்காங்க. இப்போ கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான அடைவு பண்பை நம்ம சரிபார்க்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் தந்திருக்கக்கூடிய முதல் விகிதமுறு எண்ணை ஏன்னு எடுத்துக்கலாம். A = -5/7. இனி ரெண்டாவது உள்ளதை பின்னு எடுத்துக்கிறேன். அப்போ 8/9. முதல் கூட்டலுக்கான அடைவு பண்பை சரிபார்க்கலாம். அதை தான் எழுதியிருக்கேன். கூட்டலுக்கான அடைவு பண்பு. கூட்டலுக்கான அடைவு பண்பு என்னன்னா, முதல் A கூட்டல்னால நடுவில் கூட்டல், அடுத்து என்னது B. அதாவது என்னன்னா, இப்போ 2 விகிதமுறு எண்களை கூட்டும் போது கிடைக்கக்கூடிய ஆன்சரும் விகிதமுறு எண்ணாக தான் இருக்கணும். விகிதமுறு எண்ணுன்னா தெரியும் இல்லையா? A/B. இப்படி பைக்கு மேலேயும் கீழே நம்பர்ஸ் இருக்கணும். ஆனால் எப்போவுமே பைக்கை கீழே 0 வரக்கூடாது. 0 வந்துன்னா இன்ஃபினிட்டிவாக மாறிடும். சரிங்களா? ஓகே, இப்போ மதிப்பை பிரதியிடலாம். ஏயோட மதிப்பு -5/7, நடுவில் கூட்டல். பியோட மதிப்பு 8/9. இப்போ நடுவில் கூட்டல் இருக்குது, பகுதி சேமாக இல்லை. அப்போ குறுக்கு பெருக்கல் பெருக்கிடலாம். 9ஐயும் 5ஐயும் பெருக்குங்க. ஒரு மைனஸ் 9ஐயும் 5ஐயும் பெருக்குனா 45, நடுவில் கூட்டல். இனி 7ஐயும் 8ஐயும் பெருக்குங்க. 7 8 56. அப்புறவு கீழே இருக்கக்கூடிய 2ஐயும் பெருக்கணும். 7 9 63. இப்போ பாருங்கள், மேலே ஒரு மைனஸ், அப்போ கழிக்கணும். 56ல் இருந்து 45 கழிச்சா 11. பெரிய நம்பர் 56, அதோட குறியீடு ப்ளஸ். ப்ளஸ்னால் எந்த குறியீடுமே போடாண்டாம். இனி கீழே 63 இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, கிடச்சிருக்கக்கூடிய ஆன்சரும் என்னது? விகிதமுறு எண். மேலேயும் கீழே நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ இது விகிதமுறு எண். விகிதமுறு எண்ணுன்னா Qன்னு எழுதிக்கலாம். 11/63 ஆனது Qவில் உள்ளது. Qனா விகிதமுறு எண் தான். சரிங்களா? இப்படி எழுதிருங்க. நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆன்சர் ஒரு விகிதமுறு எண்ணால தேர்ஃபோர் கூட்டலுக்கான அடைவு பண்பினை நிறைவு செய்கிறது. நம்மளுக்கு கொஸ்டின்ல அடைவு பண்பை சரிபார்க்க கொடுத்துருந்தாங்க. அதனால ஃபைனலாக நிறைவு செய்கிறதுன்னு எழுதிக்கணும். சரிங்களா? இனி அடுத்து என்னது? பெருக்கலுக்கான அடைவு பண்பை சரிபார்க்கலாம். அதை தான் எழுதியிருக்கேன். பெருக்கலுக்கான அடைவு பண்பு. கூட்டலுக்கான அடைவு பண்புனா நடுவில் கூட்டல் போட்டோம். பெருக்கலுக்கான அடைவு பண்புனா நடுவில் பெருக்கல் போடணும். சரிங்களா? இப்போ ஏயோட மதிப்பு என்னது? -5/7, நடுவில் பெருக்கல். பியோட மதிப்பு 8/9. பெருக்கல்னா கேன்சல் பண்ண முடியும்னா கேன்சல் பண்ணலாம். ஆனால் இங்கே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ மேலே இருக்கக்கூடியதை பெருக்கிடலாம். ஒரு மைனஸ்னா அப்படியே வந்துடும். இனி 5ஐயும் 8ஐயும் பெருக்கினா என்ன கிடைக்கும்? I8 40. கீழே உள்ளதை பெருக்குங்க. 7 9 63. இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய ஆன்சரும் என்னது? விகிதமுறு எண். அப்போ -40/63 ஆனது Qவில் உள்ளது. அதாவது விகிதமுறு எண்ணாக இருக்குது. அப்போ ஃபைனலாக தேர்ஃபோர் பெருக்கலுக்கான அடைவு பண்பினை நிறைவு செய்கிறது. இப்படி எழுதிருங்க. சரிங்களா? இவ்வளோ தான் இந்த சம். ரெண்டாவது கொஸ்டின், -10/11 மற்றும் -8/33 ஆகிய விகிதமுறு எண்களுக்கு கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான பரிமாற்று பண்பினை சரிபார்க்கவும். இங்கே நம்மளுக்கு பரிமாற்று பண்பு. போன சம்மில் அடைவு பண்பு. அடைவு பண்புனா என்னன்னா, இப்போ கூட்டலுக்கான அடைவு பண்புனா நடுவில் கூட்டல். சரிங்களா? இப்போ 2 விகிதமுறு எண்ணை கூட்டும் போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரும் விகிதமுறு எண்ணாக இருக்கணும். அதுதான் அடைவு பண்பு. இது பரிமாற்று பண்புனா நம்ம A கூட்டல் Bயும் கண்டுபிடிப்போம். இனி மாற்றி கண்டுபிடிக்கணும். B கூட்டல் Aயும் கண்டுபிடிப்போம். 2 மதிப்புமே சமமாக இருக்கணும். அதுதான் பரிமாற்று பண்பு. ஓகே, ஃபஸ்ட்டு தந்திருக்கக்கூடிய முதல் மதிப்பை ஏன்னு எடுத்துக்கலாம். -10/11. ரெண்டாவது தந்திருக்கதை Bன்னு எடுத்துக்கலாம். -8/33. இதை எடுத்து எழுதிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம கூட்டலுக்கான பரிமாற்று பண்பை சால்வ் பண்ணலாம். ஓகே, கூட்டலுக்கான பரிமாற்று பண்பு என்னன்னா, A கூட்டல் B. கூட்டல்னால நடுவில் கூட்டல். இனி மாற்றி எழுதணும். B கூட்டல் A. இந்த மாதிரி 2 மதிப்புமே நம்மளுக்கு சமமாக வரணும். ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணலாம். இது இடது பக்கம். அப்போ இடது பக்கம்னு எழுதிக்கிட்டு இடது பக்கத்தில் என்னது இருக்குது? A கூட்டல் B. மதிப்பை பிரதியிடலாமா? ஏயோட மதிப்பு -10/11, நடுவில் கூட்டல். இனி பியோட மதிப்பு -8/33. மைனஸில் இருக்கிறதுனால பிராக்கெட்டுக்குள்ளே எழுதிக்கலாம். -8/33. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த பிராக்கெட்டை நீக்கணும். சரிங்களா? அப்போ -10/11 அதுக்கு நீங்கள் பெருக்கணும். ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்குனா மைனஸ். பெருக்கும் போது ஒரு மைனஸ்னால் அது அப்படியே வந்துடும். இனி 8/33 எடுத்து எழுதிருங்க. இங்கே நீங்கள் குறுக்கு பெருக்கலும் பெருக்கலாம். நான் இங்கே பகுதியை சேமாக்க போகிறேன். அதுக்கு -10/11. இப்போ பாருங்கள், இங்கே 33 இருக்கா? 11 நான் 3ஆல் பெருக்கிட்டேன்னா எனக்கு 33 மாறும். அப்போ கீழே 3ஆல் பெருக்குங்க. கீழே 3ஆல் பெருக்கினீங்கன்னா மேலேயே மறக்காமல் 3ஆல் பெருக்கணும். இனி அங்கே என்னது இருக்குது? 8/33. அது அப்படியே இருக்கட்டு. இனி இங்கே ஒரு மைனஸ். 10ஐயும் 3ஐயும் பெருக்குனா 30.
இனி 11 3 பெருக்குனா 33. இந்த சைடு -8/33. இப்போ நம்மளுக்கு பகுதி சேம் ஆயிடுச்சா, அதனால அது ஒரு வாட்டி எழுதிருங்க. பகுதி சேமா இருக்கனால மேலே இருக்கிறத அப்படியே சால்வ் பண்ணலாம். இங்கே ரெண்டுமே மைனஸ், கூட்டும் போது 2 மைனஸ்னா மைனஸ் குறியீடை போட்டு அதை கூட்டிருங்க. 30 8 கூட்டினா 38. இதை நான் சமன்பாடு 1ன்னு வச்சுக்கிறேன். இனி அடுத்த வலது பக்கத்தை சால்வ் பண்ணலாம். அப்போ வலது பக்கம் அப்படின்னு எழுதிக்கிட்டு வலது பக்கத்தில் என்னது இருக்கு, b கூட்டல் a. பியோட மதிப்பு -8/33. அடுத்த கூட்டல் ஏயோட மதிப்பு -10/11. மைனஸ்னால பிராக்கெட்டுக்குள்ளே எழுதிக்கலாம். இப்போ -8/33 ப்ளஸ்ஸே மைனஸையும் பெருக்குனா -10/11. இப்போ பகுதியை சேமாக்கலாமா, 11 3ஆல் பெருக்குனா 33 மாறும். அப்போ மேலே 3ஆல் பெருக்கிருங்க. அடுத்த -8/33 அப்படியே வந்துடும். அடுத்த -10 3 பெருக்குனா 30, 11 3 பெருக்குனா 33. பகுதி சேம் ஆயிடுச்சா, ஒரு வாட்டி எழுதிருங்க. இப்போ மேலே இருக்கிறத சால்வ் பண்ணலாம். ரெண்டுமே மைனஸ்னா மைனஸ் போட்டு கூட்டணும். 8 30 கூட்டுனா 38. இதை சமன்பாடு 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ சமன்பாடு 1ம் சமன்பாடு 2ம் இந்த 2 மதிப்பும் சேமா இருக்கு. அப்போ எழுதிக்கலாமா, தேர்ஃபோர் a கூட்டல் b பரிமாற்று பண்பு எழுதிக்கணும். அடுத்த b கூட்டல் a. இந்த 2 மதிப்பு என்ன வந்திருக்கு, -38/33 வந்திருக்கு. நமக்கு இங்க 2 மதிப்பும் சேமா வந்திருக்கிறதுனால தேர்ஃபோர் கூட்டலுக்கான பரிமாற்று பண்பினை நிறைவு செய்கிறதுன்னு எழுதிருங்க. இனி பெருக்கலுக்கான பரிமாற்று பண்பு அது வேற எதுவுமே இல்லை, இங்க கூட்டல் இருக்கக்கூடிய இடத்துல பெருக்கல்னு போடணும். இனி பெருக்கலுக்கான பரிமாற்று பண்பு a பெருக்கல் b = b பெருக்கல் a. சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இடது பக்கத்தில் என்னது இருக்கு, a பெருக்கல் b. மதிப்பை பிரதியிடலாம். ஏயோட மதிப்பு -10/11. அடுத்த பெருக்கல். இனி பியோட மதிப்பு -8/33. பெருக்கல் இருக்கிறதுனால நான் பிராக்கெட் போடலை, ஓகேங்களா. இனி பாருங்க, பெருக்கல்னாலே நம்மளுக்கு கேன்சல் பண்ண முடியும்னா கேன்சல் பண்ணலாம், இல்லாட்டா மேலே இருக்கிறத பெருக்கி எழுதிடணும். இங்கே கேன்சல் பண்ண முடியாது, அப்போ பெருக்கிடலாம். பெருக்கும்போது 2 மைனஸ்னா ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ்னா குறியிடணும் போடாண்டாம். இனி 10யும் 8யும் பெருக்குனா என்ன கிடைக்கும், 80ன்னு கிடைக்கும். இனி 11யும் 33 பெருக்குனா 363ன்னு கிடைக்கும். நீங்கள் சைடில் பெருக்கி பாருங்க, சரிங்களா. ஓகே, இதுக்கு மேலே இதை சுருக்க முடியாது. அப்போ இதை சமன்பாடு 1ன்னு வச்சுக்கலாம். இனி வலது பக்கத்தில் என்னது இருக்கு, b பெருக்கல் a. சால்வ் பண்ணலாம். பியோட மதிப்பு -8/33. அடுத்த பெருக்கல் ஏயோட மதிப்பு -10/11. இப்போ பாருங்க, மைனஸ் பெருக்கும்போது ப்ளஸ் ஆகிடும். இனி 8யும் 10யும் பெருக்குனா என்ன கிடைக்கும், 80ன்னு கிடைக்கும். அடுத்த 33யும் 11யும் பெருக்குனா 363. இதை சமன்பாடு 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ரெண்டுமே என்னது, சமமாக இருக்கு. இந்த மதிப்பும் சேமாக இருக்கு. அப்போ எழுதிக்கலாமா, a பெருக்கல் b = b பெருக்கல் a. 2 மதிப்பும் என்ன கிடைச்சிருக்கு, 80/363. 2 மதிப்பும் சேமாக வந்தனால இப்படி எழுதிருங்க. தேர்ஃபோர் பெருக்கலுக்கான பரிமாற்று பண்பினை நிறைவு செய்கிறது. ஓகே, இவ்வளோதான் இந்த சம். மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம். -7/9, 5/6 மற்றும் -4/3 ஆகிய விகிதமுறு எண்களுக்கு கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான சேர்ப்பு பண்பினை சரிபார்க்க. இங்கே கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான சேர்ப்பு பண்பை சரிபார்க்கணும், ஓகேங்களா. எப்போவுமே ஃபஸ்ட்டு தந்திருக்கக்கூடிய மதிப்பை ஏன்னு எடுத்துக்கணும். அப்போ a = 7/9. ரெண்டாவது கொடுத்துருக்கிறது b = 5/6. மூணாவது தந்திருக்கக்கூடியது c = -4/3. சேர்ப்பு பண்பை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 3 மதிப்பு கொடுத்துருப்பாங்க. முதல் கூட்டலுக்கான சேர்ப்பு பண்பை எழுதிக்கலாம். அதுதான் எழுதியிருக்கேன். கூட்டலுக்கான சேர்ப்பு பண்பு என்ன வரும்னா a கூட்டல் b கூட்டல் c. இங்கே மொத்தமாக 3 மதிப்பு இருக்குது, அதை தான் எழுதியிருக்கேன். முதல் b-ஐயும் c-ஐயும் பிராக்கெட்டுக்குள்ளே எழுதணும். இங்கே அதே மாதிரி a கூட்டல் b கூட்டல் c. இங்கே a-ஐயும் b-ஐயும் பிராக்கெட்டுக்குள்ளே எழுதணும், சரிங்களா. நம்ம 2 பக்கமும் சால்வ் பண்ணணும், 2 மதிப்பும் சமமாக வரணும். முதல் இடது பக்கத்தை சால்வ் பண்ணலாம். அப்போ இடது பக்கம் அப்படின்னு எழுதிக்கிட்டு இடது பக்கத்தில் என்னது இருக்குது, a கூட்டல் b கூட்டல் c. இனி ஏயோட மதிப்பு என்னது, -7/9. இங்கே கூட்டல். அடுத்த பிராக்கெட் பியோட மதிப்பு 5/6 கூட்டல் சியோட மதிப்பில் மைனஸ் இருக்குது. அப்போ அதை பிராக்கெட்டுக்குள்ளே எழுதணும், -4/3. சரிங்களா. எப்போவுமே பிராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத முதல் சால்வ் பண்ணணும். அப்போது -7/9 அப்படியே வந்துடும். கூட்டல் இங்கே 5/6. ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டை நீக்கிடலாம். அதுக்கு ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கணும். பெருக்கும்போது ஒரு மைனஸ்னால் அது அப்படியே வந்துடும், -4/3. இனி அடுத்த -7/9 கூட்டல் இந்த ப்ராக்கெட்டை சுருக்க போகிறோம். பாருங்கள், நடுவில் மைனஸ், பகுதி சேமா இல்லை. அப்போ நம்ம சேமா மாற்றலாமா. இங்கே 6 இருக்குது, 3 வந்து 2ஆல் பெருக்குன்னா 6ஆக மாறும். அதே மாதிரி மேலேயும் 2ஆல் பெருக்கிடுங்க. ஓகே, இப்போ 5/6 மைனஸ் 4 2 பெருக்குன்னா 8, 3 2 பெருக்குன்னா 6. இனி -7/9 கூட்டல் இங்கே பகுதி சேம் ஆயிடுச்சா. அப்போ அதை ஒரு வாட்டி எழுதிருங்க.
பகுதி சேமாக மாறிடுச்சுன்னா மேலே இருக்கிறத அப்படியே சால்வ் பண்ணலாம். ஒரு மைனஸ் அப்போ கழிக்கணும். 8ல் இருந்து 5 கழிச்சா 3. பெரிய நம்பர் என்னது 8, அதோட குறியீடு மைனஸ். மைனஸ்னால இதை ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதலாம். இனி அடுத்த -7/9 ப்ளஸ்ஸே மைனஸையும் பெருக்குனா மைனஸ் 3/6. இங்கே பகுதியை சேமாக்க முடியாது, அதனால குறுக்கு பெருக்கல் பெருக்கிடலாம். சரிங்களா? 6ஐயும் 7ஐயும் பெருக்கணும், அதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ். 6 7 42, நடுவில் மைனஸ். இனி 9ஐயும் 3ஐயும் பெருக்குனா 27 டிவைடட் பை, இனி கீழே இருக்கக்கூடிய 9ஐயும் 6ஐயும் பெருக்குனா 54. நமக்கு இப்போ மேலே ரெண்டுமே மைனஸ். அப்போ என்ன பண்ணணும்? மைனஸ் குறியீடை போட்டு கூட்டணும். ரெண்டுமே மைனஸ்னா மைனஸ் குறியீடை போட்டு கூட்டணும். கூட்டுங்க. 2ஐயும் 7ஐயும் கூட்டினா 9, 4ஐயும் 2ஐயும் கூட்டினா 6, கீழே 54. இப்போ இது ரெண்டுமே 3ஆம் வாய்ப்படி கேன்சல் ஆகும். 6 இருக்குது, அப்போ ஈர் 3 6. அடுத்த 9 இருக்குது, 3 3 9. இங்கே ஓர் 3 3. அடுத்த 5ல் இருந்து 3 கழிச்சா 2. இப்போ இது 24 மாறுமா? அப்போ 8 3 24. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ மைனஸ் இருக்குது, மேலே 23, கீழே 18. இப்போ இதை சமன்பாடு 1ன்னு வச்சுக்கலாம். இனி அடுத்த வலது பக்கத்தை சால்வ் பண்ண போகிறேன். அப்போ எழுதிக்கலாம். வலது பக்கம் அப்படின்னு எழுதிக்கிட்டு வலது பக்கத்தில் இருக்கிறத எடுத்து எழுதிருங்க. a கூட்டல் b, அடுத்த கூட்டல் c. மதிப்பை பிரதியிடலாம். ஏயோட மதிப்பு என்னது? -7/9 கூட்டல். இனி பியோட மதிப்பு 5/6. அடுத்த கூட்டல். சியோட மதிப்பு -4/3. -4 பிராக்கெட்டுக்குள்ளே எழுதிக்கிட்டேன். அடுத்த இங்கே பாருங்கள், நடுவில் கூட்டல் இருக்குது, பகுதி சேமா இல்லை. அப்போ நம்ம குறுக்கு பெருக்கலை பெருக்கிடலாம். ஒரு மைனஸ். 7ஐயும் 6ஐயும் பெருக்குனா 42, நடுவில் கூட்டல். இனி 9ஐயும் 5ஐயும் பெருக்குனா 45. கீழே இருக்கிற 2ஐயும் பெருக்குங்க. 9ஐயும் 6ஐயும் பெருக்குனா 54. அடுத்த ப்ளஸ்ஸே மைனஸையும் பெருக்குனா -4/3. இங்கே என்ன பண்ண போகிறோம்? ஒரு மைனஸ்னா கழிக்கணும். கழிக்கலாமா? 45ல் இருந்து 42 கழிச்சா 3. பெரிய நம்பர் 45, அதோட குறியீடு ப்ளஸ். ப்ளஸ்னா எந்த குறியீடுமே போடாண்டா. கீழே 54. இங்கே வந்து -4/3. இப்போ இது ரெண்டுமே 3ஆம் வாய்ப்படி கேன்சல் ஆகும். கேன்சல் பண்ணிக்கிட்டு சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். அப்போ ஓர் 3 3. இங்கே வந்து ஓர் 3 3, பாக்கி 2. இது இப்போ 24. அப்போ 8 3 24. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. மேலே 1 இருக்குது, கீழே 18. இங்கே -4/3. நடுவில் மைனஸ் இருக்குது, அப்போ குறுக்கு பெருக்கல் பெருக்கலாம். இல்லைன்னா பகுதியை சேமாக்கலாம். இங்கே பகுதியை சேமாக்க முடியும். 3 6ஆல் பெருக்குனேன்னா 18 மாறும். அப்போ மேலேயும் 6ஆல் பெருக்கிருங்க. அப்போ 1 மைனஸ், கீழே எழுதிக்கலாம். கீழே என்னது இருக்குது? 18. அப்புறம் 4 6 24. அடுத்த 3 6 18. இப்போ பகுதி சேம் ஆயிடுச்சா? அப்போ அந்த பகுதியை ஒரு வாட்டி எழுதிருங்க. இங்கே ஒரு மைனஸ், அப்போ கழிக்கணும். 24 இருந்து 1 கழிச்சா 23. பெரிய நம்பர் 24 தானே, அதோட குறியீடு மைனஸ். அப்போ மைனஸ் அப்படியே வந்துடும். இதை சமன்பாடு 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ சமன்பாடு 1ல் இருக்கக்கூடிய மதிப்பும் 2ல் இருக்கக்கூடிய மதிப்பும் சேமாக இருக்குது. அப்போ எழுதிக்கலாமா? தேர்ஃபோர் சேர்ப்பு பண்பை எழுதிக்கணும். கூட்டலுக்கான சேர்ப்பு பண்பு a கூட்டல் b கூட்டல் c அப்புறவு சமம் a கூட்டல் b கூட்டல் c. ரெண்டு மதிப்பு என்ன வந்து? -23/18. தேர்ஃபோர் கூட்டலுக்கான சேர்ப்பு பண்பை நிறைவு செய்கிறதுன்னு எழுதிருங்க. சரிங்களா? இனி பெருக்கலுக்கான சேர்ப்பு பண்பு வேற எதுவுமே இல்லை. கூட்டல் இருக்கக்கூடிய பிளேஸ்ல எல்லாம் பெருக்கல் போட்டு எழுதிக்க போறோம். இனி பெருக்கலுக்கான சேர்ப்பு பண்பு. சரிங்களா? அங்க கூட்டலுக்கான சேர்ப்பு பண்புல எங்கெல்லாம் கூட்டல் எழுதணுமோ இங்க பெருக்கல் எழுதியிருக்கோம். அவ்வளவுதான். இப்போ இடது பக்கத்தை சால்வ் பண்ணலாம். அப்போ இடது பக்கம் எழுதிக்கிட்டு இடது பக்கத்தில் என்னது இருக்கு? a பெருக்கல் b பெருக்கல் c. இனி மதிப்பை பிரதியிடலாம். ஏயோட மதிப்பு -7/9 பெருக்கல். பியோட மதிப்பு 5/6 பெருக்கல். சியோட மதிப்பு -4/3. இதில் மைனஸ் இருக்கிறதுனால இதுக்கு தனியாக ப்ராக்கெட் போட்டுருங்க. ஓகே, நீ அடுத்த -7/9 ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க தான் சால்வ் பண்ணணும். அப்புறம் பெருக்கல். இனி சால்வ் பண்ணலாமா? பாருங்கள், நடுவில் பெருக்கல்னா கேன்சல் பண்ண முடியும்னா கேன்சல் பண்ணலாம். இங்கே 6 4, இது ரெண்டுமே 2ஆம் எப்படி கேன்சல் ஆகும். அப்போ 3 2 6, 2 4. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ பெருக்கல் இருக்கிறதுனால மேலே இருக்கக்கூடியதையும் மேலே இருக்கக்கூடியதையும் பெருக்கிடுங்க. ஒரு மைனஸ்னால் அது அப்படியே வந்துடும். இனி I2 10, அடுத்த 3 3 9. வேணா இதை ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கலாம். இங்கேயும் பெருக்கல். அப்போ பெருக்கலாமா? இங்கே கேன்சல் பண்ண முடியாது, அதனால் பெருக்கிடுங்க. பெருக்கும்போது 2 மைனஸ்னா ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ்னா எந்த குறியீடுமே போடாண்டாம். இனி 7ஐயும் 10ஐயும் பெருக்குனா 70. அடுத்த 9ஐயும் 9ஐயும் பெருக்குனா 81. இதை சமன்பாடு 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்த வலது பக்கத்தை சால்வ் பண்ணலாமா? அப்போ வலது பக்கம் அப்படின்னு எழுதிக்கிட்டு வலது பக்கத்தில் என்னது இருக்குது? a பெருக்கல் b அப்புறம் பெருக்கல் c. மதிப்பை பிரதியிடுங்க. ஏயோட மதிப்பு -7/9 பெருக்கல். பியோட மதிப்பு 5/6. அடுத்த ப்ராக்கெட். இனி பெருக்கல். சியோட மதிப்பு -4/3. வேணா ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இதை கேன்சல் பண்ண முடியும்னா கேன்சல் பண்ணலாம். ஆனால் இங்கேயும் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ பெருக்கிருங்க. ஒரு மைனஸ்.
7 5 35. அடுத்த 9 6 பெருக்குனா 54. இங்கே என்ன வரும்? -4/3. இப்போ இங்கே நடுவில் பெருக்கல் கேன்சல் பண்ண முடியும்னா கேன்சல் பண்ணலாம். 54 4 இது ரெண்டுமே ரெண்டாம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். அப்போ 2 4 5ல் 4 கழிச்சா 1. இது இப்போ என்ன ஆகிடும்? 14. அப்போ 7 2 14. இங்கே 2 4 இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ பெருக்கிடலாம். இங்கே 2 மைனஸ் அப்போ ப்ளஸ் ஆகிடும். 35ஐயும் 2ஐயும் பெருக்குனா 70. அடுத்த 27ஐயும் 3ஐயும் பெருக்குனா 81. இதை இப்போ சமன்பாடு 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ சமன்பாடு 1ம் சமன்பாடு 2ம் சேமாக இருக்குது பார்த்தீங்களா? அப்போ எழுதிருங்க. a பெருக்கல் b பெருக்கல் c is equal to a பெருக்கல் b பெருக்கல் c is equal to 70/81. ரெண்டு மதிப்பும் சேமாக வந்து இங்கே ரெண்டு சைடுமே சேமாக வந்தனால therefore பெருக்கலுக்கான சேர்ப்பு பண்பை நிறைவு செய்கிறது. இல்லாட்டா பெருக்கலுக்கான சேர்ப்பு பண்பு சரிபார்க்கப்பட்டது. இப்படி எழுதிருங்க. ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். 4வது கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே நமக்கு பங்கீட்டு பண்பு தந்திருக்காங்க. அப்புறம் ஏபிசி அதோட மதிப்பையும் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டு பக்கமும் சமமாக வருதான்னு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல் தந்திருக்கக்கூடிய ஏபிசி அந்த மதிப்பை எடுத்து எழுதிக்கலாம். ஏயோட மதிப்பு -1/2, பியோட மதிப்பு 2/3, சியோட மதிப்பு -5/6. இனி பங்கீட்டு பண்பை எழுதிக்கலாம். ஏ பெருக்கல் பி கூட்டல் சி. அடுத்த ஏ பெருக்கல் பி கூட்டல் ஏ பெருக்கல் சி. உங்கள் புக்கில் இந்த இடத்துல பெருக்கல் இருக்கான்னு பாருங்கள். ப்ளஸ் இருந்துன்னா பெருக்கலை மாற்றிக்கோங்க. சரிங்களா? இப்போ சால்வ் பண்ணலாம். முதல் இடது பக்கத்தை சால்வ் பண்ணலாம். அப்போ இடது பக்கம் அப்படின்னு எழுதிக்கிட்டு இடது பக்கத்தில் என்னது இருக்குது? ஏ பெருக்கல் பி கூட்டல் சி. இப்போ மதிப்பை பிரதியிடலாம். ஏயோட மதிப்பு -1/2. அடுத்த பெருக்கல் ப்ராக்கெட் போட்டுருங்க. இனி பியோட மதிப்பு 2/3. அடுத்த கூட்டல் சியோட மதிப்பு -5/6. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிருங்க. இனி -1/2 பெருக்கல் முதல்ல ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணணும். அதுவும் ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டு. ஓகே, அப்போது இந்த 2/3 அப்படியே வந்துடும். இந்த ப்ராக்கெட்டை எப்படி நீக்கணும்னா இந்த ப்ளஸ்ஸே மைனஸே பெருக்கணும். பெருக்கும்போது ஒரு மைனஸ்னால் அந்த மைனஸ் அப்படியே வந்துடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி 5/6. அடுத்த -1/2 இன்ட்டு இப்போ பாருங்கள் இங்கே நடுவில் மைனஸ் இல்லைன்னா ப்ளஸ் இருந்துன்னா பகுதியை சேமாக்கணும். இல்லாட்டா குறுக்கு பெருக்கல் பெருக்கணும். நம்ம இங்கே பகுதியை சேமாக்க முடியும். இங்கே 6 இருக்குது. 3ஆம் வாய்ப்பாடில் 6 வரும். எப்போ வரும்? 3 2 6. 2ஆல் பெருக்குனா 6 வந்துடும். அதே மாதிரி கீழே 2ஆல் பெருக்கினீங்கன்னா மேலே மறக்காமல் 2ஆல் பெருக்கணும். சரிங்களா? இப்போ பெருக்கலாம். 2 4 ப்ராக்கெட் போட்டுருங்க. இனி 3 2 6. அடுத்த -5/6 அப்படியே எடுத்து எழுதிருங்க. இனி -1/2 இன்ட்டு இப்போ பாருங்கள் பகுதி சேம் ஆகிடுச்சா? அப்போ அதை ஒரு வாட்டி எழுதிடணும். எழுதிக்கிட்டு மேலே மைனஸ் இருக்குது. அப்போ கழிக்கணும். 5லேருந்து 4 கழிச்சா 1. பெரிய நம்பர் என்னது? 5. அதோட குறியீடு மைனஸ். இந்த மாதிரி மைனஸ் இருந்துன்னா கழிச்சு பெரிய எண்ணோட குறியீடை போடணும். 4 விடைக்கும் 5 பெரிய எண். அப்போ அதோட குறியீடு மைனஸ் இருக்கு. பிராக்கெட்ல போட்டுடலாம். சரிங்களா? இப்போ பாருங்க நடுவில் என்னதுக்கு? பெருக்கல். அப்போ கேன்சல் பண்ண முடியும்னா கேன்சல் பண்ணணும். இல்லாட்டா மேலே இருக்கக்கூடியதையும் பெருக்கி எழுதிடணும். ஓகே, இப்போ பாருங்கள் இங்கே மைனஸ் இங்கே மைனஸ். பெருக்கும்போது 2 மைனஸ்னால் ப்ளஸ் ஆகிடும். அங்கே ஒரு மைனஸ் அதனால் அப்படியே எழுதிக்கிட்டோம். இங்கே 2 மைனஸ்னால் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ்னால் எந்த குறியீடுமே போடாண்டாம். இப்போ 1 பெருக்குனா 1 தான். இனி கீழே இருக்கக்கூடிய 2 பெருக்குங்க. 2 6 பெருக்குனா 12. இதை சமன்பாடு 1ன்னு வச்சுக்கலாம். இனி வலது பக்கத்தை சால்வ் பண்ணலாம். அப்போ வலது பக்கம் அப்படின்னு எழுதிக்கிட்டு வலது பக்கத்தில் என்னது இருக்குது? இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. ஏ பெருக்கல் பி கூட்டல் ஏ பெருக்கல் சி. இப்போ மதிப்பை பிரதியிடுங்க. ஏயோட மதிப்பு -1/2 நடுவில் பெருக்கல். பியோட மதிப்பு 2/3 ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிக்கலாம். இனி கூட்டல் திரும்பவும் ப்ராக்கெட். ஏயோட மதிப்பு -1/2 பெருக்கல். சியோட மதிப்பு -5/6. இங்கே நடுவில் பெருக்கல் இருக்குது. வேணும்னா நீங்கள் இதை ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ பெருக்கல்னா கேன்சல் பண்ணலாம். கீழே உள்ளதையும் மேலே உள்ளதையும். இப்போ பாருங்கள் கீழே 2 இருக்குது, மேலே 2 கேன்சல் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ மேலே பாக்கி -1 இருக்குது, கீழே 3 இருக்குது. கூட்டல் இங்கே கேன்சல் பண்ண முடியும்னா கேன்சல் பண்ணலாம். ஆனால் இங்கே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ மேலே இருக்கதையும் பெருக்கலாம். இங்கே மைனஸ் அங்கே மைனஸ். அப்போ பெருக்கும்போது ப்ளஸ் ஆகிடும். இனி 5 5. அடுத்த 2 6 பெருக்குனா 12. ஓகே, இப்போ ப்ளஸ் வந்துடுச்சு. அப்போ என்ன பண்ணணும்? பகுதியை சேமாக்கிடலாமா? -1/3. இப்போ 12 இருக்குது. 3ஆம் வாய்ப்பாடில் 12 வரும். எப்போ வரும்னா 4ஆல் பெருக்கும்போது 3 12. அப்போ மேலே 4ஆல் பெருக்கிருங்க. நடுவில் கூட்டல் இருக்குது. அடுத்த 5/12. இப்போ பெருக்கலாம். ஒரு மைனஸ்னால் அப்படியே வந்துடும். 4 4. அடுத்த 3 4 12 கூட்டல் 5/12.
இப்போ பகுதியை சேமாக்கியாச்சு. அதை ஒரு வாட்டி எழுதிருங்க. எழுதிக்கிட்டு ஒரு மைனஸ்னால் கழிக்கணும். 5லேருந்து 4 கழிச்சா 1 பெரிய நம்பர். இப்போ ப்ளஸ் 5 தான் பெருசு, அதோட குறியீடு ப்ளஸ். ப்ளஸ்னா குறியீடு போடாண்டாம். இதை சமன்பாடு 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சமன்பாடு 1 சமன்பாடு 2 சேமாக இருக்குது. இங்கேயும் 1/12, இங்கேயும் 1/12. அப்போ சமன்பாடு 1 மற்றும் சமன்பாடு 2லிருந்து இப்படி எழுதிக்கிட்டு கொஸ்டினில் தந்திருக்கக்கூடிய பங்கீட்டு பண்பை எழுதிருங்க. எழுதிக்கிட்டு என்பது சரிபார்க்கப்பட்டது, ஏன்னா 2 பக்கமும் சமமாக அதனால சரிபார்க்கப்பட்டதுன்னு எழுதிருங்க. இவ்வளோ தான் இந்த சம். 5வது கொஸ்டின் பார்க்கலாம். கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான சமணி பண்பினை 15/19 மற்றும் -18/25 ஆகிய விகிதமுறு எண்களுக்கு சரிபார்க்கவும். இங்கே 2 விகிதமுறு எண் கொடுத்துருக்காங்க. 2க்குமே தனித்தனியாட்டு கூட்டலுக்கானது பெருக்கலுக்கான சமணி பண்பை நம்ம சரிபார்க்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கலாம். முதல் அதை ஏன் எடுத்துக்கலாம். ஏயோட மதிப்பு 15/19. இப்போ என்ன பண்ண போறோம்னா கூட்டலுக்கான சமணி பண்பை சரிபார்க்கலாம். அப்போ எழுதிக்கலாம், கூட்டலுக்கான சமணி பண்பு. கூட்டலுக்கான சமணி பண்பு என்னன்னா 0 கூட்டல் a = அடுத்த a ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும், 0வை 2வது எழுதிக்கணும். சரிங்களா? நடுவில் a வரும். இங்கே 0 கூட்டல் aனா அடுத்த இங்கே எழுதும்போது ஃபர்ஸ்ட் a எழுதிக்கிட்டு அடுத்த 0 எழுதிக்கணும். இப்போ பிரதியிடலாம். 0 அப்படியே வந்துடும். ஏயோட மதிப்பு 15/19 சமம். ஏயோட மதிப்பு 15/19 சமம். ஏயோட மதிப்பு 15/19 கூட்டல் 0. இப்போ 0க்கு கூட எதை கூட்டினாலும் அதே தான் வரும். அப்போ என்ன வரும்? 15/19 தான் வரும். சமம். இங்கே அது மட்டும் தான் இருக்குது, 15/19 சமம். இங்கே 0க்கு கூட இதை கூட்டினா அதே தான் வரும், 15/19. இங்கே 3மே சமமாக வந்திருக்கு. சரிங்களா? இனி பெருக்கலுக்கான சமணி பண்பை எழுதிக்கலாம். பெருக்கலுக்கான சமணி பண்பு அது எப்படின்னா, இங்கே 0க்கு பதில் 1ன்னு எழுதிக்கணும், கூட்டலுக்கு பதில் பெருக்கல்னு எழுதிக்கணும். ஏன்னா பெருக்கலுக்கான சமணி பண்பு. அடுத்த a அப்படியே வந்துடும். இங்கே a, இனி a, அடுத்த கூட்டலுக்காக பெருக்கல், 0க்கு பதில் 1. புரியுதுலா? கூட்டல்னா 0, பெருக்கல்னா அதுக்கு 1ன்னு எழுதிக்கணும். ஓகே, இப்போ 1 பெருக்கல் ஏயோட மதிப்பு 15/19 சமம். ஏயோட மதிப்பு 15/19 சமம். ஏயோட மதிப்பு 15/19 பெருக்கல் 1. இப்போ 1க்கு கூட எதை பெருக்கினாலும் அதே தான் கிடைக்கும். அப்போ 15/19 எழுதிக்கலாம். சமம். இங்கே அது மட்டும் தான் இருக்குது, 15/19. 1க்கு கூட 15/19 பெருக்குன்னா அதே தான் வரும், 15/19. இப்போ பாருங்க, இங்கே 3மே என்னது? சமமாக இருக்குது. 2லேயுமே சமமாக வந்திருக்கு. அப்போ therefore கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான சமணி பண்பு சரிபார்க்கப்பட்டது. 2லேயும் சேமாக வந்தனால சரிபார்க்கப்பட்டதுன்னு எழுதிக்கணும். அடுத்து இந்த நம்பருக்கு சால்வ் பண்ணலாம். இப்போ இதை ஏன் எடுத்துக்கலாம். ஓகே, ஏ எடுத்து எழுதிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் கூட்டலுக்கான சமணி பண்பு அங்கே என்ன எழுதணுமோ அதே தான் எழுதியிருக்கோம். இப்போ பிரதியிடலாம். 0 கூட்டல் ஏயோட மதிப்பு இங்கே இருக்குது, எழுதிருங்க. மைனஸ் இருக்கிறதுனால பிராக்கெட்டுக்குள்ளே எழுதிடலாம். -18/25. அடுத்த = a மட்டும்தான் இருக்குது. ஏயோட மதிப்பு -18/25 ஏயோட மதிப்பு -18/25. அடுத்த கூட்டல் 0. இப்போ பாருங்க, 0ன்னா அதை பார்க்க வேண்டாம், அப்படியே மறைச்சி வச்சிருங்க. இனி ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கணும். சரிங்களா? பெருக்கும்போது ஒரு மைனஸ்னால் அது அப்படியே வந்துடும். அப்போ -18/25. இங்கே -18/25 மட்டும்தான் இருக்குது, அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து இங்கே 0 பார்க்காதுங்க, பாக்கி என்னது இருக்குது? -18/25. இங்கே 3மே சமமாக வந்திருக்கு. அதே மாதிரி பெருக்கலுக்கான சமணி பண்பை சரிபார்க்கலாம். அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ மதிப்பை பிரதியிடலாம். 1 × ஏயோட மதிப்பு -18/25. வேணும்னா பிராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கோங்க. ஏயோட மதிப்பு -18/25 சமம். திரும்பவும் ஏயோட மதிப்பு -18/25. அடுத்த பெருக்கல் 1. இப்போ 1க்கு கூட எதை பெருக்கினாலும் அதே தான் வரும். அப்போ அதை எடுத்து எழுதிருங்க. -18/25. அடுத்த இங்கேயும் -18/25 மட்டும் தான் இருக்குது. அடுத்த இங்கே 1ஐயும் இதையும் பெருக்குன்னு அதே தான். அப்போ -18/25. இங்கே 3ம் சேமாக வந்திருக்கு. இந்த மாதிரி சமமாக வந்தனால therefore கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான சமணி பண்பு சரிபார்க்கப்பட்டதுன்னு எழுதிருங்க. ஓகே, இவ்வளோ இந்த சம். 6வது கொஸ்டின், கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான நேர்மாறு பண்பினை. இங்கே நம்ம நேர்மாறு பண்பினை சரிபார்க்கணும் இந்த 2 விகிதமுறு எண்ணுக்கும். ஃபர்ஸ்ட் இதுக்கு சால்வ் பண்ணலாம். முதல் இதை a அப்படின்னு எடுத்துக்கலாம். a = -7/17. இனி கூட்டலுக்கான நேர்மாறு பண்பை எழுதிக்கலாம். கூட்டலுக்கான நேர்மாறு பண்பு என்ன வரும்னா, a கூட்டல் அடுத்த -a இனி -aவை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிட்டு +aவை 2வது எழுதிக்கணும். இப்படி சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு 0 அப்படின்னு கிடைக்கணும். நம்மளுக்கு ஏயோட மதிப்பு தெரியும், ஆனால் -aயோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கலாம். பாருங்க, -a
இங்கே மைனஸ் இருக்குது. இனி ஏக்கு பதில் இதை எடுத்து எழுதிருங்க. அங்கே ஒரு மைனஸ், அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிடலாம் -7/17. இனி பாருங்க, இங்கே மைனஸ் அங்கே மைனஸ், பெருக்கும்போது 2 மைனஸ்னா ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ்னா ப்ளஸ் குறியீடு போடாண்டா பாக்கி இருக்கக்கூடிய 7/17 எழுதிக்கலாம். இதுதான் மைனஸ் ஏவோட மதிப்பு. இப்போ பிரதியிடலாமா? ஏயோட மதிப்பு -7/17 கூட்டல், இனி மைனஸ் ஏவோட மதிப்பு இங்கே இருக்குது 7/17 சமம். இனி மைனஸ் ஏவோட மதிப்பு 7/17. இனி இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ்ஸுக்கு அடுத்த ஏயோட மதிப்பை பாருங்கள், அதில் மைனஸ் இருக்குது. இப்படி நீங்கள் செக் பண்ணிட்டு தான் எழுதணும், சரிங்களா? இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ்ஸு, அப்போ ரெண்டே பெருக்கணும். பெருக்கும்போது ஒரு மைனஸ்னால் அந்த மைனஸ் அப்படியே வந்துடும். இது 2 மைனஸ்னால் ப்ளஸ் ஆகிடும். ஓகே, இப்போ ஏயோட மதிப்பு என்னது? மைனஸை நம்ம ஃபஸ்ட்டு பெருக்கிட்டோம். இனி பாக்கி 7/17 = 0. இப்போ பகுதி சேமாக இருக்குது, அதை ஒரு வாட்டி எழுதிருங்க. ஒரு மைனஸ், அப்போ கழிக்கலாமா? 7லேருந்து 7 கழிச்சா 0. அதே மாதிரி பகுதி சேமாக இருக்குது, கழிங்க 7லேருந்து 7 கழிச்சா 0 = இந்த சைடும் 0. எப்போவுமே மேலே 0னா அது மொத்தமும் 0 ஆகிடும். அப்போ 0 = இங்கேயும் 0, இங்கேயும் 0, மூணுமே என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. இதே மாதிரி இந்த நம்பருக்கு இப்போ சால்வ் பண்ணலாம், சரிங்களா? இதை இப்போ அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். A = 17/27. இனி மைனஸ் இதோட மதிப்பும் கண்டுபிடிக்கலாம். மைனஸ் ஏயோட மதிப்பு 17/27. இனி கூட்டலுக்கான நேர்மாறு பண்பு இங்கே எழுதணும் பார்த்தீங்களா? அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. A கூட்டல் -A = -A கூட்டல் அடுத்த +A = 0. ஏயோட மதிப்பு 17/27. இனி -A இங்கே மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ +A மைனஸையும் பெருக்குனா மைனஸ், அடுத்த 17/27 எழுதிருங்க. = -ஏவோட மதிப்பு -17/27. இனி +A ப்ளஸ் குறியீடு தான், அப்போ அப்படியே எடுத்து எழுதிருங்க. +17/27 சமம் 0. இனி பகுதி சேமாக இருக்கா? ஒரு வாட்டி எழுதிடலாம். 17லேருந்து 17 கழிச்சா 0. இங்கே பகுதி சேமாக இருக்குது, ஒரு வாட்டி எழுதிருங்க. ஒரு மைனஸ் கழிங்க, 17லேருந்து 17 கழிச்சா 0. இந்த சைடு 0 தான் இருக்குது. மேலே 0னா மொத்தமும் 0 ஆகிடும். அப்போ 0 = இங்கே 0 = 0. நம்ம ரெண்டுலேயும் 0 0ன்னு கொண்டு வந்துட்டோம். அப்போ தேர்ஃபோர் கூட்டலுக்கான நேர்மாறு பண்பு சரிபார்க்கப்பட்டதுன்னு எழுதிருங்க. இனி பெருக்கலுக்கான நேர்மாறு பண்பு ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணலாம். இப்போ இதை பீன்னு எடுத்துக்கலாம், எழுதிக்கலாம். B = -7/17. அப்புறம் பெருக்கலுக்கான நேர்மாறு பண்பு எழுதிக்கலாமா? இங்கே B வரும், பெருக்கல்னால இங்கே பெருக்கல், அடுத்த 1/B. இனி 1/Bயை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிட்டு பெருக்கலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய Bயை அடுத்து எழுதிக்கணும். இதை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு 1ன்னு வரணும். இப்போ பியோட மதிப்பு தெரியும், 1/Bயோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். 1/B = 1/, பியோட மதிப்பு என்னது? -7/17. இப்போ மேலே 1 இருக்குது, பைக்கு கீழே ஒரு பின்னம் இருக்குது. இப்படி இருக்கும்போது மேலே இருக்கக்கூடிய 1 எழுதிக்கிட்டு பெருக்கல் குறியீடு போட்டுக்கிட்டு இதை தலைகீழே எழுதணும். அதாவது கீழே இருக்கக்கூடிய 17 மேலேயும் மேலே இருக்கக்கூடிய -7 கீழே வந்துடணும், சரிங்களா? இப்போ பாருங்கள், 1 17 பெருக்குனா 17, அடுத்த -7 மட்டும் இருக்குது, அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. இதுதான் 1/Bயோட மதிப்பு. இப்போ இதில் பிரதியிடலாம். பியோட மதிப்பு என்னது? -7/17. அடுத்த பெருக்கல் 1/Bயோட மதிப்பு 17/-7 = 1/Bயோட மதிப்பு 17/-7 இன்டூ பியோட மதிப்பு -7/17. சால்வ் பண்ணும்போது 1ன்னு கிடைக்கணும். பெருக்கல்னா கேன்சல் பண்ணலாம். இப்போ மேலே -7, கீழே -7, கீழே 17, மேலேயும் 17. அப்போ எதுவுமே இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம், சரிங்களா? ஏன்னா ஓர் 7 7 ஓர் 7 7, அதனால 1. இந்த மாதிரி கீழே -7 மேலே -7, மேலே 17 கீழே 17. அப்போ இங்கேயும் 1, அந்த சைடும் 1. இப்போ 3லையுமே 1 வந்துடுச்சு. இதே மாதிரி இந்த எண்ணுக்கும் சரி பார்க்கலாம். இப்போ இதை B அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். B = 17/27. அப்புறம் 1/Bயோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். 1 அப்படியே வந்துடும். பியோட மதிப்பு என்னது? 17/27. இப்போ என்ன பண்ணலாம்? 1 எழுதிக்கிட்டு பெருக்கல் குறியீடு போட்டுக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய 27 மேலேயும் மேலே இருக்கக்கூடிய 17 கீழே வந்துடும். இப்போ பெருக்குங்க, 1 27 பெருக்குனா 27, கீழே இருக்கக்கூடிய 17 அப்படியே வந்துடும். இப்போ பெருக்கலுக்கான நேர்மாறு பண்பு எடுத்து எழுதிக்கலாம். இதே அப்படியே எடுத்து எழுதிருங்க. B × 1/B = 1/B × B = 1. பிரதியிடலாம். பியோட மதிப்பு 17/27 பெருக்கல் 1/Bயோட மதிப்பு 27/17 = 1/Bயோட மதிப்பு 27/17 பெருக்கல் இனி பியோட மதிப்பு 17/27 = 1. கேன்சல் பண்ணலாமா? இந்த 17 இந்த 17 கேன்சல் ஆகிடும். அடுத்து இந்த 27 27 கேன்சல் ஆகிடும். அப்போ எதுவுமே இல்லாட்டா 1. அடுத்த இங்கேயும் 27 27, அடுத்த 17 17, இங்கேயும் 1 ஆகிடும். அந்த சைடும் 1.
இந்த மாதிரி மூணுலேயுமே 1 1 அப்படின்னு வந்திருந்ததுன்னா தேர்ஃபோர் பெருக்கலுக்கான நேர்மாறு பண்பு சரிபார்க்கப்பட்டதுன்னு எழுதிருங்க. ஓகே, இவ்வளோ தான் அந்த சம். 1 மார்க் பார்க்கலாம். 7வது கொஸ்டின், விகிதமுறு எண்களுக்கு டேஸ் என்ற எண்ணால் அடைவு பண்பானது வகுத்தலுக்கு உண்மையாகாது. இப்போ வகுத்தலுக்கு உண்மையாகாது எதுனா 0. சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. 0 தான் அடைவு பண்பானது வகுத்தலுக்கு உண்மையாகாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி 8வது கொஸ்டின், 1/2 மைனஸ் 3/4 மைனஸ் 5/6 நாட் ஈக்குவல் டு 1/2 மைனஸ் 3/4 மைனஸ் 5/6 என்ற கழித்தலானது விகிதமுறு எண்களின் டேஸ் பண்பினை நிறைவு செய்யாது என்பதை விளக்குகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 3 விகிதமுறு எண் இருக்குது, இங்கே 3. இந்த மாதிரி 3 வந்துன்னா அது சேர்ப்பு பண்பினை நிறைவு செய்யாது. ஏன்னா நடுவில் நாட் ஈக்குவல் டு இருக்கு. ஓகேங்களா. அடுத்த 9வது, பின்வருவனவற்றுள் எது கூட்டலின் நேர்மாறு பண்பினை விளக்குகிறது? கூட்டலின் நேர்மாறு பண்புனா என்னது? +a -a. இதை சால்வ் பண்ணும்போது 0 வரணும். பாருங்க, 1/8. இதே நம்பர் இங்கே மைனஸில் இருக்குது, ப்ளஸில் இருக்குது, அதே நம்பர் மைனஸ்லேயும் இருக்குது. சால்வ் பண்ணால் 0 வருது. அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். இனி 10வது கொஸ்டின், 3/4 இன்ட்டு 1/2 மைனஸ் 1/4 ஈக்குவல் டு 3/4 இன்ட்டு 1/2 மைனஸ் 3/4 இன்ட்டு 1/4 என்பது பெருக்கலானது டேஸின் மீது பங்கீடு செய்கிறது என்பதை விளக்குகிறது. இப்போ இதில் பெருக்கலானதுன்னு கொடுத்துருக்காங்க, அதாவது பெருக்கல் குறியீடு இருக்குது. இன்னொரு குறியீடு என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. அப்போ கழித்தல். சரிங்களா. இதோட இந்த பயிற்சி முடியுது. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.